ஏண்டா பைரவா, ஏண்டா காலையில 3 மணிக்கு தூங்காம குழச்சிக்கிட்டே இருக்க? ஏண்டா தூங்க வேண்டியதானே? டேய், நான் என்ன காசுக்கு வேலை செய்யறோம்னு நினைச்சியா? என் ஓனர் ஊருக்கு போயிருக்கிறான். அப்ப வரலையோ இந்த வீட்டை கண்ணும் கருத்துமோ பாதுகாத்து கொடுக்கறதா இந்த கருப்பு பைரவனோட வேலை. இந்த கருப்பு பைரவன் இந்த வீட்டை பாதுகாக்கிறது எப்பயும் சின்சியரிட்டியாகவும் இருப்பான்டா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் இருந்தாலும் இல்லைனாலும் சரி, இந்த டைமிங்கில் வந்து நைட்டில் ப்ரொடக்ஷன் தான் வேலை. ஸோ அதான் டியூட்டியை நான் பார்த்துட்டு இருக்கேன். அடுத்து தூங்குடா, சும்மா ஓராசி நான் போட்டுருக்கேன். அவன்கிட்ட ஒரு வேலை சோறு தின்றுருக்கேன், ஒவ்வொரு வேலையாகவும் எனக்கு சோறு போட்டுருக்கியா. அதனால நான் சின்சியராக கடமையை பார்த்துட்டு இருப்பேன்டா. பைரவா, இதே உனக்கு ஓவரா இல்லை? சம்பளத்துக்கு வேலை செய்கிற செக்யூரிட்டியே தூங்கி போயிடறான்டா. நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஓவரா. சம்பளத்துக்கு அவன் வேலை செய்யறான்டா, நான் விசுவாசத்துக்கு வேலை செய்யறேன்டா. நான் அப்படித்தான் இருப்பேன். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், கிருஷ்ணகிரி, சேலம் எல்லா இடத்துலையும் நைட் டைமில் வந்து கொள்ளக்காரனுங்க வீடு வந்து கொள்ளடிச்சிட்டு இருக்கானுங்க. எங்கள் இனத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் டிஸ்டர்பாக தான் இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் தூக்கிட்டாங்க. ஸோ அந்த தூக்கினதுனால நாயோட இன்னைக்கு உழைவோம் நிறைய பேரை உள்ளே போட்டு திருடிட்டு இருக்கானுங்க. இந்த டைமில் நான் தூங்கணும்னா இந்த வீட்டை யார் பாதுகாத்துப்பா? என் ஓனர் வந்து ப்ராப்பர்ட்டியை நான் பாதுகாக்கிறதா என்னோட முதல் வேலை. என் உயிரே போனாலும் சரி, இந்த வீட்டுக்குள்ளே என் ஓனரை தவிர வேற யாரையும் விட மாட்டேன், கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுதான் இந்த கருப்பு பைரவனோட வேலை. பரவாயில்லடா பைரவா, உனக்கு ஒரு 3 வேலை சோறு போடனாலும் அவன் ஒரு வேலை சோறு போட்டதுக்கே நீ விசுவாசமா இருக்க. நைட்டு ஃபுல்லாக தூங்காம நான் பாதுகாக்கிறனோ இல்லையோ, கரண்ட் போயிட்டா நான் கூட ஆஃப் ஆயிடுவேன். நீ கரண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த அளவுக்கு வேலை செய்யறியே, உன் கடமை உணர்ச்சி நினைச்சு நான் வந்து மீசிலுத்து போறேன்டா. நன்றி.